அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறங்கிறது உங்களுக்கே தெரியும். பரபரப்பாக நான் எப்போ பேசினாலும் அதிமுக தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதிமுகவிலிருந்து கூடாரமே காலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா சமாச்சாரம் நடந்துகிட்ருக்கு. எம்ஆர் விஜய் பாஸ்கர் போனார், குட்கா பாஸ்கர் போனார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட்டு ஆப்பு வச்சுருக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவருடைய அந்த வழக்கை விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் எல்லாம் ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. கேட்டால் பழனிசாமி மேலே குற்றம் சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடியார் பழனிசாமி அவர் ஒரு தனிநபர் மேலே மட்டும் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதே கூவத்தூரில் சசிகலா இருக்கும்போது நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானே அவர் தேர்ந்தெடுத்தீங்க. அப்போ எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை பணம் வாங்கிட்டு தானே தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ நல்லா இருந்தால் அவர் இப்போ உங்களுக்கு கசங்குது தான். ஆட்சி பதவி எல்லாம் எதுவுமே கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான், இல்லைன்னா இல்லை. உங்களுக்கு பதவி வேணும், பதவி சுகம் வேணும். அப்படி இருந்தால் தான். இப்போ இல்லைங்காட்டி நீங்கள் உடனே கட்சிக்காகலாம் எதுவும் கிடையாது. உடனே இப்போ என்னமோ நாளைக்கு காலையில் போய் விஜய் அதில் சேர்ந்து தாவைக்கால சேர்ந்த உடனே அப்படியே உங்களுக்கு மந்திரி பதவி வந்துற மாதிரி. சரி, இப்போ நீங்கள் ஜெயிச்சேங்கிறீங்களே எல்லாருமே. அவங்கவுங்க தொகுதியிலலாம் நீங்கள் மட்டும்தானே, அதுவும் ரெட்டலையில் மட்டும்தானே ஜெயிச்சிருக்கிறீங்க. ரெட்டலை இல்லைன்னா சுயேட்சையாக போட்டுவிட்டு நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா? கரூர் ஆகட்டும், புதுக்கோட்டையாகட்டும், விராலியில் மாலையில் குட்கா பாஸ்கர் ஆகட்டும், இங்கே இருக்கிற எம்ஆர் விஜய் பாஸ்கர் ஆகட்டும், மற்ற யார் தான் எஸ்பி வேலுமணி ஆகட்டும், ரெட்டலை சின்னம் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சுன்னு பார்க்குறேன். அந்த சின்னத்தை வச்சு தானே நீங்கள் ஜெயிச்சிங்க. நீங்கள் எடப்பாடியார் விட்ருங்க, அவர் 2வது தரமாக விட்ருங்க, அது வேறு நினைக்க வேண்டாம். நீங்கள் எல்லாருமே அந்த சின்னத்தில் ஜெயிச்சால் தானே என்னமோ உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குதுன்னு நினச்சிங்களா? மீறி போனால் என்ன ஒரு 10,000 ஓட்டு வாங்குவீங்களா? காசுலாம் பண்ணுறதுனால ஒரு 15,000 ஓட்டு வாங்குவீங்களா? அவ்வளோதான் செய்ய முடியும். அண்ணாமலை என்ன பண்ணார்? அவர் ஒரு 80,000 ஓட்டோட வாங்கினார் இல்லைங்களா? கோயம்புத்தூரில் 1 லட்சம் ஓட்டை வாங்கினார். அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த பிரபலமான அந்த செய்தியில் வாங்கினார் பிஜேபியில்னு. நீங்கள் அந்தளவுக்கு கூட உங்களால் தனியாக நின்னீங்கன்னா வாங்க முடியாது. நீங்கள் ரெட்டலை சின்னத்தினால அதில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. இப்போ ரெட்டலை சின்னம் தான் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது. அந்த இதையவே நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜெயலலிதாவுக்கு பண்ணுற துரோகம் மட்டுமல்ல, எம்ஜிஆருக்கு இவ்வளோ உங்களுக்கு அடையாளப்படுத்தினதே இரட்டைகளை சின்னம் தான், ஜெயலலிதா தான். இல்லைன்னா எம்ஆர் பாஸ்கர் யாருன்னு தெரியுமா? அவர் விஜய் பாஸ்கர், அவர் குட்கா பாஸ்கர், அவர் தான் யாருன்னு தெரியுமா? இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் இப்போ தாவேக்காவுக்கு பல்ட்டி அடிச்சுக்கிறாங்களே, அவங்களாம் யாருன்னு தெரியுமா? ஒருத்தரையும் தெரியாது. எல்லாமே டம்மி பீஸ் தான். எல்லாம் ரெட்டலை சின்னத்தில் நின்று அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஜெயிக்க வச்சு உங்களை அறிமுகப்படுத்தினாங்க. தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்தார் பழனிசாமி. அதுதான் அவர் செஞ்ச முதல் தவறு. அவர் என்ன செஞ்சுருக்கணும்? உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கூடாது, ஒரு தடவையோடு எடுத்துரிஞ்சிருக்கணும். அந்த சக்தி இப்போ இருக்கிற மாதிரி அன்னைக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்லி மாற்றிருந்தாருன்னா உங்கள் கொட்டமெல்லாம் அடங்கியிருக்கும். இப்போ நீங்கள் என்னமோ தொடர்ந்து அந்த கட்சியில் இருந்து 4 காசு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மட்டும் ஜெயிச்சிட்டீங்க. என்ன பெருசாக ஜெயிச்சு? கரூரில் மட்டும் யார்? அவர் எம்ஆர் பாஸ்கர் மட்டும்தான் ஜெயிச்சார். வேறு யார் ஜெயிக்க வச்சார்? அது ரெட்டலை சின்னம். அவர் செலவு மாதிரியே இருந்தார், 2 காசு சம்பாதிச்சார், செலவு பண்ணிட்டார், வந்துட்டார். அந்த ரெட்டலை சின்னம் தான். எங்கே அவர் தான் சுயேட்சையாக போட்டுட்டு சொல்லுங்கள். யார் இப்போ எல்லா தாவுக்காக போயிருக்கீங்களா? யாரா ஒரு நபர் நான் சுயேட்சையாக போட்டிட்டு ரெட்டலை சின்னமே வேண்டாம், சுயேட்சையாக போட்டுட்டு நான் ஜெயிக்கிறேன், எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிரூபிங்க பார்க்கலாம். அங்கே போய் கோந்துட்டு சொல்கிறீங்கல்ல, மக்கள் சொன்னாங்க, மக்கள் விருப்பத்துக்காக, மக்கள் பணிக்காக. எந்த மக்கள் உங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க? எல்லாம் வீட்டில் வந்து சொன்னாங்களா நீங்கள் ரெட்டலையிலேருந்து மாறிடுங்க, விஜய்க்கு போங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஏன் இந்த பொய்யெல்லாம் பேசணும்? ஒரு அளவு வேண்டாமா? எவ்வளோ துரோகம் இது! இனத்துரோகம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. இது ரொம்ப பச்சைத்துரோகம். இவ்வளோ உங்களை அடையாளம் காட்டி உங்களை ஒரு மனுஷனாக தமிழ்நாட்டில் காட்டி அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து மனுஷனாகவே வர வச்சது இந்த கட்சி தான். அதிலிருந்து நீங்கள் அவங்களுக்கே துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே எடப்பாடியாரவே கை காட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜெயிச்சதும் அதில் அவரால் தான் சொல்ல முடியல. தோத்தது மட்டும் சொல்கிறீங்க. நீங்கள் ஜெயிச்சது அவரால் தான் சொல்லலாம். உங்கள் சுய இதில் ஜெயிச்சிங்களா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கில் நீங்கள் செஞ்ச மக்களுக்கு செஞ்ச நல்லதுனால, நலத்திட்டங்கனால நீங்கள் ஜெயிச்சேன்னு சொன்னால், தில்லு இருந்தால் ராஜினாமா பண்ணீங்களப்போ. இப்போ சுயேட்சையாக நீங்கள் போட்டுட்டீங்க. எந்த கட்சியிலும் சேராமல், தாவக்காவோட யாரோட சேராமல் சுயேட்சையாக போட்டிட்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம். அப்போ சொல்லலாம், நீங்கள் மக்கள் நான் மக்களுக்காக செஞ்ச சேவை பார்த்தீங்களா, என்னை மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். வாங்கிடுவீங்களா? 10,000 ஓட்டு வாங்குவீங்க. காசெல்லாம் வேணா 20,000 ஓட்டு வாங்குவீங்க. வாங்கி ஜெயிச்சிருவீங்களா அந்த ஓட்டை வாங்கி? அதெல்லாம் சும்மா. இன்னும் பார்க்கலாம். நீங்கள் தாவேக்காக போனால் மட்டும், விசில் சின்னத்தில் மட்டும் விஜய் பிரச்சாரம் பண்ணி போகிறாப்புல. விஜயெல்லாம் வரப்போகிறது கிடையாது. முதலமைச்சர் அவர் விட்டு வெளியே வராதால் விஜய் தான். எப்பவும் வரப்போகிறது கிடையாது. நீ பார்க்கலாமே, தாவேக்கால் நின்று தான் நீங்கள் என்ன தான் நடந்ததுன்னு பார்க்கலாமே. அது கண்டிப்பாக இதுக்கு அந்த தொண்டர் உங்களை மன்னிக்க மாட்டாங்க.
தொகுதிக்குள்ள உங்களுக்கு என்ன அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ வெளியே போயிட்டேங்கிறக்கோசரம் நீங்கள் பேச வேண்டாம். மக்கள் சொல்லிட்டாங்கன்னு மக்கள் என்ன சொல்கிறாங்கிறத இப்போ இடைத்தேர்தல் வருதில்ல, அதில் நின்று நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. அப்போ மக்கள் செல்வாக்கா இல்லை யாருடைய செல்வாக்குன்னு தெரியும். அப்புறம் கட்சி செல்வாக்கு, தொண்டனுடைய செல்வாக்கு, ரட்டளையுடைய செல்வாக்கு, அதை வச்சு தான் நீங்கள் வந்தீங்களா தவிர நீங்கள் ஒரு நலப்பணியும் செய்ய கிடையாது. உங்கள் வீட்டுக்கு செஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் சுய சம்பாதித்து தான் நீங்கள் செஞ்சீங்க தவிர மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க மக்களுக்கு சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. இப்போ இபிஎஸ் மேலே குற்றம் சாட்டுறீங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானே அவரை தேர்ந்தெடுத்தீங்க. அப்போ நல்லா இருந்ததா? இப்போ கொஞ்சம் தோல்வி பின்னடைவு அப்படின்னோடனே உடனே வந்துட வேண்டியது. என்ன ஒரு இதுதான் உங்களுடைய விசுவாசம், கட்சிக்கான விசுவாசம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அம்மா ஒரு தடவைக்கு மேலே யாருக்கு வாய்ப்பு கொடுக்காமே வச்சுருந்தாங்க. அடுத்த தடவை முடிக்க விட்டுருந்தாங்க. இப்போ செஞ்சதை எடப்பாடியார் அன்னைக்கே செஞ்சுருக்கணும். அன்னைக்கு செய்ய தவறுதுனால இன்னைக்கு நீங்கள் அவர் முதுகில் குத்திட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். அப்போ நாடே சிரிக்கும், விரைவில் நடக்கும். எதிர் வச்சுங்க. இது ரொம்ப நாள்லாம் கிடையாது. வர்ற இடைத்தேர்தலில் உங்களுக்கு அது நடக்கும், நாடே சிரிக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.